Harry Potter and the Deathly Hallows Chapter 10 Part 2 Creature's Tale. இந்த சாப்டரோட பார்ட் 2 வீடியோ ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆனதுங்க. ஆஸ் யூஷுவல் இதை மூவியில் காமிச்சிருக்கவே மாட்டாங்க, கம்ப்ளீட்டாக ஒமிட் பண்ணியிருப்பாங்க. இந்த சாப்டரோட டைட்டிலவே பார்த்துருப்பீங்க, க்ரீச்சர்ஸ் டேல். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். ஒரு முக்கியமான விஷயத்துக்கான ஆன்சர் நமக்கு இந்த சாப்டரில் கிடைக்கும். ஹாரியோட கண்கள் அந்த செவரில் இருந்த ஒரு ஃபோட்டோகிராஃப் மேலே போகுமா. அதில் ஹாக்வர்ட்ஸ் கியூடிச் டீம் நல்லா ஸ்மைல் பண்ணிவிட்டு அவங்களோட கையை ஆட்டிகிட்டு இருப்பாங்களா. ஹாரி அது பக்கத்தில் போய் நின்று அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு இருப்பான். அவங்களோட ரோப்ஸில் பாம்பு இருக்குமா, விச் மீன்ஸ் ஸ்லிதரின் கியூடிச் டீமு. ஃப்ரண்ட் ரோவோட மிடில் ரெகுலர்ஸ் உட்காந்துருப்பாரு. அவரை பார்த்த உடனே ரெக்கக்னைஸ் பண்ணிடலாம், அப்படி தான் இருப்பார். அவருக்கும் சீரியஸ் மாதிரியே நல்ல முடி, நல்ல டார்க்காக நல்ல கருப்பாக இருக்கும். அவரோட அண்ணனை மாதிரியே நல்ல அரகண்டான சுப்பீரியரான லுக் இருக்கும் அவரோட முகத்தில். பட் சீரியஸை கம்பேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் குட்டையாக ஒல்லியாக இருப்பார். அண்டு சீரியஸ் அளவுக்குலாம் அவர் ஹேண்ட்ஸமாக இருக்க மாட்டார். பட் பார்க்குறதுக்கு லைட்டாக ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. இவர் சீக்கராக இருந்திருக்காரு அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பானா. என்னது அப்படின்னு ஹெர்மாயினி கேட்கணுன்றதுக்காக கேட்டுட்ருக்கோம். ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் கேட்டுட்ருக்கோம். ஏன்னா ஸ்டில் அது வால்டமோர்ட்டோட அந்த ப்ரெஸ் கிளிப்பிங்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ், அதில் மூழ்கி போய் அதை உட்காந்து ரீட் பண்ணிகிட்ருக்கோம். ஃப்ரண்ட் ரோவோட மிடில் அவர் உட்காந்துருக்காரு. அங்கே தான் எப்போவுமே சீக்கர்ஸ் உட்காந்துருப்பாங்க அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருக்கும்போது சரி விடுங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பான். ஏன்னா யாருமே லிசன் பண்ண மாட்டாங்க. ஹெர்மாயினியும் கேட்காது, ரானும் கேட்க மாட்டான். ரான் அங்கே இருக்கிற பெட்டு ஆம்சேருக்குலாம் கீழே போய் அங்கே ஏதாவது கிடைக்குதான்னு கீழே குனிஞ்சு தேடிட்டு இருப்பான். ஹாரி அங்கே இருக்கிற டெஸ்கெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருப்பானா. பார்த்தா அதையும் இவனுக்கு முன்னாடி வேறு யாரோ சர்ச் பண்ணியிருப்பாங்க போல். ஏன்னா அங்கே இருக்கிற தூசிலாம் அப்படியே டிஸ்டர்ப் ஆகி போய் கிடக்கும். அங்கே இருக்கிற பொருட்கள்லாம் களைஞ்சு கிடக்கும். அங்கே வேல்யூபிளாலாம் எதுவும் இருக்காது. பழைய குயில்ஸு, அவுட் ஆஃப் டேட் டெக்ஸ்ட் புக்ஸு அண்ட் இங்க் பாட்டில் உடஞ்சி போயிருக்கும். அது ரீசெண்டாக தான் உடஞ்சிருக்குன்னு பார்த்தாலே தெரிஞ்சுது. ஏன்னா அந்த இங்க் இன்னும் ஹாரி அதை தொடும் போது அவனோட கையிலலாம் நல்லா பட்டுட்டு இருந்தது. இதுக்கு ஒரு ஈஸியான வே இருக்குது அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிட்டு அதோட மந்திரக்கோலை எடுத்து அஷியோ லாக்கெட் அப்படின்னு அது சொல்லுமா. ஆனால் அங்கே எதுவுமே நடக்காது. அப்போது அவ்வளோதானா, அது இங்கே இல்லையா அப்படின்னு ரான் ரொம்ப டிசப்பாயிண்டடாக கேட்டுட்ருப்பானா. இல்லை, அது மேலே ஏதாச்சும் கவுண்டர் என்சான்மெண்ட்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லும். மாயாஜாலமாக சம்மன் பண்ணாமல் இருக்கிறதுக்காக போடப்படுற சாம்ஸ் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிட்டு இருக்குமா. அந்த கேவில் இருக்கிற ஸ்டோன் பேஸின் மேலே வால்டமோர்ட் போட்டிருந்த மாதிரி அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பான். அவனுக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்கான். அவன் அங்கே போயிட்டு அஷியோ லாக்கெட் அப்படின்ட்டு அஷியோ ஹார்க்ரக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான்ல. ஆனால் அந்த ஃபேக்கான லாக்கெட் அங்கேருந்து வரவே வராது. அதை தான் இப்போ ஹாரி சொல்லிட்டு இருப்பான். அப்போ நம்ம அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ரான் கேட்டுட்ருப்பானா. மேனுவலாக தான் அதை தேடணும் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிட்டு இருக்கோம். சூப்பர் ஐடியா அப்படின்னு ரான் அவனோட கண்ணை ரோல் பண்ணிகிட்டே சொல்லிட்டு இருப்பான். ஏன்னா அங்கே அவ்வளோ பொருட்கள் இருக்கும் அந்த ரூம்லையும் அந்த வீட்லையும். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு அந்த ரூமில் இருக்கிற எல்லா கார்னர்லையும் எல்லா இன்ச்லையும் தேடி முடிச்சிருப்பாங்க. ஆனால் அங்கே ஒன்றுமே கிடைக்காது. தென் வேறு வழியே இல்லாமல் விட்டுருவாங்க இந்த ரூமில் லாக்கெட் இல்லைன்னு. நல்லா இப்போ சூரியன் உதயமாயிருக்கும். விண்டோ வழியாக நல்லா வெளிச்சம் உள்ள வந்துட்டுருக்குமா. இவங்க 3 பேரும் அந்த ரூம்லேருந்து கிளம்பி கீழே போயிட்டுருப்பாங்க. அந்த லாக்கெட் இந்த வீட்டில் எங்கே வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம். அந்த லாக்கெட் இந்த ரூமில் இல்லைன்னொடனே ஹாரியும் ரானும் ரொம்ப நொந்து போயிருப்பாங்களா. ஆனால் ஹெர்மாயினி அந்த லாக்கெட்டை கண்டுபிடிச்சே தீரணும்னு ரொம்ப டிட்டர்மைண்டாக இருக்கும். அந்த லாக்கெட்டை அவரால் அழிக்க முடிஞ்சதோ இல்லையோ, ஆனால் வால்டமோர்ட் கிட்டேருந்து அந்த லாக்கெட்டை மறைச்சி வைக்கணும்னு தானே அவர் நினச்சிருப்பாரு. அவர் இந்த வீட்டில் எங்கே வேணாலும் அதை மறைச்சி வச்சுருக்கலாம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம இந்த வீட்டை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது எவ்வளோ மோசமான திங்ஸ்லாம் இங்கே இருந்தது. அங்கே ஒரு கிளாக் இருந்ததில்ல, அந்த கிளாக்கை யார் கிராஸ் பண்ணி போனாலும் அவங்க மேலே அது போல்ஸை துப்பிக்கிட்டு இருந்தது, எரிஞ்சிக்கிட்டு இருந்தது. அண்ட் ரானை கூட அந்த பழைய ரோப்ஸ் கழுத்தை நெரிச்சு கொலை பண்ண பார்த்துச்சுல. ரெகுலர்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரிலாம் இங்கே செட் பண்ணி வச்சுருப்பாருன்னு நினைக்கிறேன், அந்த லாக்கெட்டை மறைச்சி வைக்கிறதுக்கு. ஆனால் நம்ம அந்த டைம் அதை ரியலைஸ் பண்ணாமல் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிட்டு இருக்கும் போதே நடந்து வந்துட்டு இருந்தது அப்படியே நின்றும். அதோட கண்ணு முகமே வேறு மாதிரி மாறிடும். ஏதோ ஆப்ளிவியேட் சாம் போட்டால் அன்ஃபோக்கஸ்டாக ஆகும்ல கண்கள், அந்த மாதிரி மாறி போய் நின்றுட்டுருக்குமா. அந்த டைம் நம்ம அதை ரியலைஸ் பண்ணலை அப்படின்னு அது அமைதியாக அந்த சென்டென்ஸை முடிக்கும், அமைதியாக சொல்லும். என்னாச்சு அப்படின்னு ரான் கேட்பானா. அங்கே ஒரு லாக்கெட் இருந்தது அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா. என்னது அப்படின்னு ஹாரியும் ரானும் சேர்ந்து கேட்பானுங்க. ட்ராயிங் ரூமில் ஒரு கேபினெட் இருந்துச்சுல, யாருனாலையுமே அதை ஓப்பனே பண்ண முடியல. நம்ம அதை அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிட்டு இருக்குமா. ஹாரிக்கு இப்போ அவனோட தலைமையில் மிகப்பெரிய செங்கக்கல் வந்து விழுந்த மாதிரி இருக்கும். ஏன்னா அவனுக்கு இப்போதான் அது ஞாபகமே வரும். அதை ஓப்பன் பண்ண அவன் கூட ட்ரை பண்ணிட்டு இருந்தான். ஆனால் இது எதுக்கும் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு அதை அவங்க குப்பையில் தூக்கி போட்டுட்டாங்க. வாட் கேப் பவுடர், அப்புறம் எல்லாருமே தூங்க வச்சுட்டு இருந்துச்சுல ஒரு மியூசிக் பாக்ஸு, அது கூட சேர்ந்து அதையும் குப்பையில் தூக்கி போட்டுட்டாங்க.
க்ரீச்சர் நம்மக்கிட்ட இருந்து நம்ம குப்பையில் போட்ட எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் ஒளிச்சு வச்சுட்டு இருந்துச்சுல அப்படின்னு ஹாரி கேட்பானா. அவனுக்கு இருந்த இப்போ லாஸ்ட்டு ஹோப்பு அது மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை, அவங்களுக்கு வேறு எந்த ஹோப்பும் இல்லை, அது மட்டும்தான் இருக்குது. கிச்சனில் இருக்கிற அதோட கபோர்டில் நிறைய பொருட்களை எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்துச்சுல, வாங்க போய் அதை பார்க்கலாம் அப்படின்னு ஹாரி சொல்லிவிட்டு அவங்க 3 பேருமே 2 ஸ்டெப்ஸு 3 ஸ்டெப்ஸை ஒரே நேரத்தில் ஜம்ப் பண்ணி வேகமாக ஓடிட்டுருப்பாங்களா. அவங்க ஓடின ஓட்டத்தில் அங்கே இருந்த சிரியஸோட அம்மா திரும்பவும் கத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் ஹாரி வேகமாக அந்த ரூம்குள்ளே போய் அந்த கதவை சாத்திட்டு கீழே கிச்சனுக்கு ஓடிட்டுருப்பாங்க. ஹாரி வேகமாக போய் க்ரீச்சரோட அந்த கபோர்டை ஓப்பன் பண்ணுவானா. ஃபுல்லாக குப்பையாக இருக்கும், தூசியாக இருக்கும், பழைய பிளாங்கெட்ஸ் இருக்கும். அங்கே தான் ஒன்ஸ் அந்த ஹவுஸ் ஹெல்ப் படுத்து தூங்கிட்டு இருந்துச்சு. க்ரீச்சர் எடுத்துகிட்டு வந்து பொக்கிஷமாக வச்சுருந்த பொருட்கள் எதையுமே அங்கே காணோம். அங்கே இருந்த ஒரே ஒரு பொருள் நேச்சர்ஸ் நொபிலிட்டி விசார்டிங் ஜீனியாலஜின்ற ஒரு பழைய புக்கு மட்டும்தான். ஹாரினால அவன் கண்ணவே நம்ப முடியாது. ஹாரி வேகமாக அந்த பிளாங்கெட்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்து நல்லா உதறி பார்ப்பான். செத்துப்போன ஒரு எலி தான் கீழே டொம்முன்னு வந்து விழுந்துட்டுருக்கும். ரான் நொந்து போய் வெளியில் வந்து அந்த கிச்சன் சேரில் உட்காந்துருவானா. ஹெர்மாயினி அதோட கண்ணை நல்லா க்ளோஸ் பண்ணிடும். இது இன்னும் முடியலை அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு அவனோட வாய்ஸை நல்லா ரைஸ் பண்ணி க்ரீச்சர் அப்படின்னு கத்துவானா. அடுத்த செகண்டே நல்லா லவுடாக கிராக் ஆகுற சத்தம் கேட்கும். ஹாரி முன்னாடி அந்த ஹவுஸ் ஹெல்ப் வந்து நிற்கும். வேறு வழியே இல்லாமல் சிரியஸ் கிட்டேருந்து இன்ஹெரிட் பண்ண அந்த ஹவுஸ் ஹெல்ப் க்ரீச்சர் வந்து நிற்கும். ஃபர்ஸ்ட் டைம் இவங்க க்ரீச்சரை பார்த்தம்போது அது என்ன துணி மேலே போட்டிருந்துச்சோ அதே அந்த அசிங்கமான குப்பையாக அழுக்காக இருக்கிற அந்த பழைய துணியை தான் அது போட்டிருக்கும். இப்போவும் ஹாரியை ஒரு மாதிரி வேண்டா வெறுப்பாக பார்த்துட்டு ஆனால் நல்லா ஹாரியை பார்த்து பவ் பண்ணுமா. க்ரீச்சர் அதோட இந்த துணியை மாற்றாதது மாதிரியே இன்னும் அதோட ஆட்டிடியூடை மாற்றலைன்றது ஹாரிக்கு நல்லாவே தெரிஞ்சுது. மாஸ்டர் அப்படின்னு க்ரீச்சர் அதோட தவளை மாதிரி இருக்கிற வாய்ஸ்லாம் அமைதியாக சொல்லிட்டு நல்லா கீழே பவ் பண்ணி குனிஞ்சக்கப்புறம் வாய்க்குள்ளேயே நல்லா கத்தி முணங்கிக்கிட்டு இருக்கோம். திரும்பவும் என்னோட மிஸ்ட்ரஸோட பழைய வீட்டுக்கு வந்துருச்சுங்க. ரத்தத்துக்கு துரோகம் செஞ்ச அந்த வீஸ்லி கூடயும் அந்த மட் பிளட் கூடயும் அப்படின்னு க்ரீச்சர் நல்லா கத்தி கேட்குற மாதிரி முடங்கிக்கிட்டு இருக்குமா. பிளட் ரைட்டர் அண்ட் மட் பிளட்னு சொல்லி யாரையுமே நீ இதுக்கப்புறம் கூப்பிடவே கூடாது க்ரீச்சர், நான் உனக்கு அதை தடை செய்கிறேன் அப்படின்னு ஹாரி சொல்லுவானா. க்ரீச்சர் சீரியஸ்க்கு துரோகம் பண்ணாமல் இருந்திருந்தாலுமே ஹாரிக்கு இந்த க்ரீச்சரை சுத்தமாக பிடிக்காம தான் இருந்திருக்கும். அதோட எந்த பிஹேவியருமே சுத்தமாக ஹாரிக்கு பிடிக்காது. நான் இப்போ உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேன், அதுக்கு நீ உண்மையை மட்டும்தான் ஆன்சர் பண்ணணும்னு நான் உனக்கு ஆர்டர் போடுறேன், புரிஞ்சுதா அப்படின்னு ஹாரி சொல்லுவானா. எஸ் மாஸ்டர் அப்படின்னு க்ரீச்சர் சொல்லிட்டு திரும்பவும் நல்லா லோவாக பவ் பண்ணிகிட்ருக்கோம். க்ரீச்சரோட உதடு நல்லா அசைஞ்சிட்ருக்கிறத மூவ் ஆகிட்டுருக்கிறத ஹாரி பார்ப்பானா. ஆனால் வெளியில் எந்த சவுண்டும் வராது. நல்லாவே ஹாரிக்கு தெரியும் அது வெளியில் இவங்களை இன்சல்ட் பண்ணுற மாதிரி இருக்க அந்த வார்த்தைகள் அந்த நேம்ஸ் எல்லாம் சொல்லாமல் வாய்க்குள்ளேயே யாருக்கும் கேட்காம முழங்கிக்கிட்டு இருக்குன்னு. 2 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய ஒரு கோல்டு லாக்கெட் அந்த ட்ராயிங் ரூமில் மேலே இருந்ததில்ல, அதை கூட நாங்கள் குப்பையில் போட்டோம்ல, அதை நீ திருடிட்டு போனியா அப்படின்னு ஹாரி கேட்பானா. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்படியே அங்கே அமைதியாக இருக்குமா. தென் க்ரீச்சர் நல்லா நிமிந்துட்டு ஹாரி அவனோட ஃபேஸை நல்லா பார்த்துட்டு ஆமாம் அப்படின்னு சொல்லும். அது இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு ஹாரி கேட்பானா. ரானும் ஹெர்மாயினியும் சந்தோஷமாக பார்த்துட்ருப்பாங்க. அப்பாடா ஒரு வழியாக கிடச்சிருச்சுடான்னு. போயிடுச்சு அப்படின்னு க்ரீச்சர் சொல்லுமா. போயிடுச்சா அப்படின்னு ஹாரி கத்துவான். அவனுக்குள்ளே இப்போ பயங்கரமாக எமோஷன்ஸ் ஃப்ளட் ஆகிட்டுருக்கும். நீ என்ன சொல்கிற, போயிடுச்சுன்னா என்ன அப்படின்னு அவன் கத்திகிட்ருப்பானா. அந்த எல்ஃப் இருக்குல்ல, க்ரீச்சர் ஒரு மாதிரி நடுங்கும். க்ரீச்சர் அப்படின்னு ஹாரி பயங்கர கோவமாக கத்துவான். இப்போவே நீ அதை சொல்லு, நான் உனக்கு ஆர்டர் போடுறேன் அப்படின்னு ஹாரி கத்துவானா. மண்டங்கஸ் ஃப்ளெச்சர் அப்படின்னு அந்த எல்ஃப் ஒரு மாதிரி திக்கி திணறிட்டே சொல்லிகிட்ருக்கோம். அதோட தொண்டெல்லாம் அடைச்சி போயிருந்து பேசினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி சொல்லிகிட்ருக்கோம். அந்த மண்டங்கஸ் ஃப்ளெச்சர் வந்து எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டான். மிஸ் பெல்லா அண்ட் மிஸ் சிசியோட பிக்சர்ஸையும் திருடிட்டான். என்னோட மிஸ்ட்ரஸோட க்ளவுஸையும் திருடிட்டான். அந்த ஆர்டர் ஆஃப் மெர்லின் ஃபர்ஸ்ட் கிளாஸையும் திருடிட்டான். நிறையா காப்லெட்ஸு, இந்த ஃபேமிலியோட க்ரெஸ்ட்டு அண்ட் அப்படின்னு க்ரீச்சர் ஒரு மாதிரி பயங்கரமாக திணற ஆரம்பிச்சிருமா. ஏதோ அதோட ஹார்ட் பீட்லாம் பயங்கரமாக ரேப்பிடாக ரைஸ் ஆகுற மாதிரி அது பிஹேவ் பண்ணிகிட்ருக்கோம். தென் அது கண்ணை நல்லா திறந்து பயங்கரமாக கத்திரும் வீலுன்னு. அந்த லாக்கெட் மாஸ்டர் ரெகுலர்ஸோட லாக்கெட். க்ரீச்சர் அவருக்கு நான் தப்பு பண்ணிட்டேன், க்ரீச்சர் மாஸ்டர் கொடுத்த ஆர்டரை ஃபெயில் பண்ணிட்டேன் அப்படின்னு அது சரியாக அலறும். ஹாரியை டக்குன்னு சுதாரிச்சிடுவான். ஏன்னா அந்த க்ரீச்சர் அங்கே இருக்கிற ஃபயர் பிளேஸ் முன்னாடி இருக்கிற அந்த போக்கர் ஸ்டாண்ட் இருக்கும்ல, அதை போய் எடுக்க ஓடுமா. அதுக்குள்ளே ஹாரி சுதாரித்து க்ரீச்சர் மேலேயே போய் விழுந்து க்ரீச்சர் அப்படியே அந்த ஃப்ளோரில் படுக்க வச்சுருவான். நல்லா ஃப்ளாட்டாக படுக்க வச்சுருவான். ஃபயர் பிளேஸில் யூஸ் பண்ணுற போக்கர் ஸ்டாண்ட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ஃபயருக்குள்ளே இருக்கிற கங்கு உட்டெல்லாம் சரி பண்ணுறதுக்கு ஒரு ஃபயர் ப்ரூஃப் ராடு மாதிரி இருக்கும்ல,
அது அங்கே இருக்குமா, அதை எடுத்து க்ரீச்சர் அதை அடிக்கிறதுக்கு போய் ஓடிக்கிட்டு இருக்கும். அதனால தான் ஹாரி வேகமாக க்ரீச்சரை பிடிச்சி படுக்க வச்சிருவான். அங்கே ஹெர்மாயினி பயங்கரமாக பயத்தில் கத்தும், க்ரீச்சரும் சரியாக கத்திட்டு இருக்கும். க்ரீச்சர் ஆடாமல் அசையாமல் இருக்கிறதுக்கு உனக்கு நான் ஆர்டர் போடுறேன் அப்படின்னு ஹாரியும் சரியாக கத்துவான். அப்படியே அந்த எல்ஃப் ஃப்ரீஸ் ஆகுறத ஹாரினால் ஃபீல் பண்ண முடியுமா? அதுக்கப்புறம் தான் அவன் அந்த எல்ஃபை ரிலீஸே பண்ணுவான். தென் அவன் அப்படியே அந்த எல்ஃப் முன்னாடி உக்காந்துருவான். ஹாரி அவனை மேலே எழுப்பி விடு அப்படின்னு ஹெர்மாயினி அமைதியாக சொல்லிட்டு இருக்குமா. எதுக்கு? அந்த போக்கரை வச்சு திரும்ப அவனை அடிச்சுக்கிறதுக்கா அப்படின்னு ஹாரி திட்டிகிட்டு இருப்பான். இங்கே பாரு க்ரீச்சர், எனக்கு எல்லா உண்மையும் தெரியணும். மண்டங்கஸ் ஃப்ளெச்சர் தான் அந்த லாக்கெட்டை திருடினான்னு நீ எப்படி சொல்கிற அப்படின்னு ஹாரி கேட்பானா. க்ரீச்சர் அதை பார்த்தேன் அப்படின்னு அந்த எல்ஃப் அழுதுகிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கும். க்ரீச்சரோட கபோர்டில் இருந்து கை முழுக்க க்ரீச்சரோட புதையல்களை எடுத்துகிட்டு வெளியில் வரதை க்ரீச்சர் பார்த்தேன். அந்த மண்டங்கஸ் ஃப்ளெச்சர் திருட்டு பையில ஸ்டாப் பண்ண சொன்னேன். ஆனால் அவன் என்னை பார்த்து நல்லா சிரிச்சிட்டு இங்கேருந்து ஓடிட்டான் அப்படின்னு க்ரீச்சர் பயங்கரமாக அழுதுட்டு சொல்லிகிட்டு இருக்கோம். நீ அந்த லாக்கெட் மாஸ்டர் ரெகுலஸோடதுன்னு தானே சொன்ன? ஏன் அது எங்கேருந்து வந்துச்சு? ரெகுலர்ஸ்க்கும் அந்த லாக்கெட்டுக்கும் என்ன சம்மந்தம்? க்ரீச்சர் எந்திரிச்சு உட்காந்து அந்த லாக்கெட்டை பற்றி உனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லு. எல்லாமே ரெகுலர்ஸ்க்கும் அந்த லாக்கெட்டுக்கும் என்ன சம்மந்தம்னு எல்லாமே இப்போ நீ என்கிட்ட சொல்கிற அப்படின்னு ஹாரி சொல்வானா. அந்த எல்ஃப் எந்திரிச்சு உட்காரும். நல்லா கூனி குறுகி போய் 2 மணிக்கட்டையும் அதோட 2 கையை வச்சு நல்லா பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கும். முன்னாடியும் பின்னாடியும் ஆடிட்டே பேசிகிட்டு இருக்கோம். மாஸ்டர் சிரியஸ் இந்த வீட்டில் இருந்து ஓடி போயிட்டாரு. நல்ல வேலைக்கு தொலைஞ்சுது. அவர் ரொம்ப பேட் பாய். என் மிஸ்ட்ரஸோட இதயத்தையே அவர் நொறுக்கிட்டாரு அவரோட செயல்கள்னால. ஆனால் மாஸ்டர் ரெகுலர்ஸ் அப்படி இல்லை. மாஸ்டர் ரெகுலர்ஸ் இந்த வீட்டுக்கே ஒரு மிகப்பெரிய பெருமை. அவருக்கு இந்த பிளாக் குடும்பத்தோட அண்ட் இந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த பியூர் பிளட்டோட டிக்னிட்டி பற்றி நல்லாவே தெரியும். ரொம்ப வருஷமாக அவர் டார்க் லார்டை பற்றி பேசிகிட்டே இருப்பார். எப்படி டார்க் லார்டு மகிழ்ஸையும் மகிழ் பாண்ட்ஸையும் அடக்கி ஆண்டு மறைஞ்சு வாழ்ந்துட்டுருக்கிற மந்திரவாதிகளை வெளி உலகத்துக்கு கொண்டு போக போகிறாருன்றதை பற்றி அவர் பேசிகிட்டே இருப்பார். அவருக்கு 16 வயசு ஆனபோது அவர் டார்க் லார்டு கூட போய் ஜாயின் பண்ணிக்கிட்டாரு. ரொம்ப பெரிய பெருமை, மிகப்பெரிய பெருமை. அவருக்கு சேவை பண்ணுறதுக்கு அவர் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தார். அப்புறம் தான் ஒரு நாள் அவர் அங்கே போய் ஜாயின் பண்ண 1 வருஷத்துக்கு அப்புறம் மாஸ்டர் ரெகுலர்ஸ் க்ரீச்சரை பார்க்குறதுக்காக கிச்சனுக்கு வந்தார். மாஸ்டர் ரெகுலர்ஸ்க்கு க்ரீச்சரை எப்போவுமே ரொம்ப பிடிக்கும். அண்ட் மாஸ்டர் ரெகுலர்ஸ் என்ன சொன்னார்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசான எல்ஃப் இன்னும் கொஞ்சம் நல்ல ஸ்பீடாக முன்னாடியும் பின்னாடி அந்த மாதிரி ஒரு மாதிரி கூனி குறுகி போய் உட்காந்துட்டு ஆடிக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கோம். அவர் டார்க் லார்டுக்கு ஒரு எல்ஃப் தேவைப்படுதுன்னு சொன்னார். வால்டமோர்ட்டுக்கு ஒரு எல்ஃப் தேவைப்படுதா அப்படின்னு ஹாரி திரும்ப கேட்பானா. அவன் அப்படியே திரும்பி ரானையும் ஹெர்மாயினியும் பார்ப்பான். அவங்க 2 பேரும் ரொம்ப ஷாக் ஆகி பார்த்துட்ருப்பாங்க இங்கே என்ன நடக்குது அப்படின்னு. ஓ ஆமாம் அப்படின்னு க்ரீச்சர் அழுதுகிட்டே சொல்லிகிட்ருக்கோம். அண்ட் மாஸ்டர் ரெகுலர்ஸ் க்ரீச்சரை தான் வாலண்டியர் பண்ண சொன்னார். அது மிகப்பெரிய பெருமைன்னு மாஸ்டர் ரெகுலர்ஸ் சொன்னார். அவருக்கும் க்ரீச்சருக்கும் கிடச்சிருக்க மிகப்பெரிய பெருமைன்னு சொன்னார். டார்க் லார்டு என்னெல்லாம் ஆர்டர் பண்ணுறாரோ அதை பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துருன்னு சொன்னார் அப்படின்னு க்ரீச்சர் சொல்லிகிட்ருக்குமா. அதோட கண்ணுலேருந்து பயங்கரமாக தண்ணி ஊற்றிட்டுருக்கோம். ஸோ க்ரீச்சர் டார்க் லார்டு கிட்டே போனேன். டார்க் லார்டு நாங்கள் என்ன பண்ண போகிறோன்றதை என்கிட்ட சொல்லலை. ஆனால் அவர் என்னை கடலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு குகைக்கு கூட்டிகிட்டு போனார். அந்த குகைக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய கருப்பு ஏரி இருந்தது அப்படின்னு க்ரீச்சர் சொல்லிகிட்ருக்குமா. ஹாரிக்கு அப்படியே புல்லரிக்க ஆரம்பிச்சிடும். ஹாரி அங்கே இல்லாமே அங்கே என்ன நடந்திருக்குன்றது ஹாரிக்கு இப்போ நல்லாவே புரிஞ்சுக்க முடிஞ்சது. அங்கே ஒரு போட் இருந்தது அப்படின்னு க்ரீச்சர் சொல்லிட்டு இருக்குமா. அஃப்கோர்ஸ் அங்கே ஒரு போட் இருந்தது அப்படின்னு ஹாரி மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருப்பான். அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு அங்கே என்ன நடந்திருக்குன்னு. இந்த வால்டமோர்ட் ஹார்க்ரக்ஸை சுற்றி இருக்கிற டிஃபென்சஸ் எல்லாம் டெஸ்ட் பண்ணுறதுக்காக இப்படி டிஸ்போஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிற ஒரு கிரியேச்சரை கூட்டிகிட்டு போயிருக்கான். அங்கே இருக்கிற ஒரு பாறைக்கு மேலே பேசின் ஃபுல்லாக போஷன் இருந்தது. அதை டார்க் லார்ட் க்ரீச்சரை குடிக்க சொன்னார் அப்படின்னு க்ரீச்சர் சொல்லிட்டு இருக்கும்போதே அதுக்கு தலையிலேருந்து கால் வரைக்கும் பயங்கரமாக உதற ஆரம்பிச்சிடும். க்ரீச்சர் அதை குடித்தேன். க்ரீச்சர் அதை குடிக்க ரொம்ப ரொம்ப மோசமான விஷயங்களெல்லாம் நான் பார்த்தேன். க்ரீச்சரோட உடம்புக்குள்ளே முழுக்க எரிய ஆரம்பிச்சிருச்சு. க்ரீச்சர் பயங்கரமாக அழுதேன். மாஸ்டர் ரெகுலர்ஸ் என்னை காப்பாற்றுங்கன்னு அழுதேன். மிஸ்ட்ரஸ் பிளாக் என்னை காப்பாற்றுங்கன்னு அழுதேன். ஆனால் டார்க் லார்டு சிரிக்க மட்டும்தான் செஞ்சார். அவர் க்ரீச்சரை அந்த போர்ஷன் எல்லாத்தையுமே குடிக்க வச்சார். அதுக்கப்புறம் அந்த லாக்கெட்டை அந்த எம்டி பேசனுக்குள்ளே வச்சுட்டு அது ஃபுல்லாக போர்ஷனை ஃபில் பண்ணார். அதுக்கப்புறம்
டார்க் லார்ட் அங்கேருந்து போட்டில் கிளம்பி போயிட்டாரு. க்ரீச்சரை அந்த ஐலாண்டில் விட்டுட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி போயிட்டாரு அப்படின்னு க்ரீச்சர் அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்குமா. ஹாரிக்கு இதுதான் எக்ஸாக்டாக நடந்திருக்கும்னு நல்லாவே தெரியும். அந்த மனசில் ஈரமே இல்லாத வால்டமோர்ட் சாக கிடக்கிற அந்த ஹவுஸ் எல்ஃபை அங்கவே தனியாக விட்டுட்டு துடிச்சு சாவுன்னு கிளம்பி போயிருப்பான்னு, அதை விட்டுட்டு கிளம்பி போயிருப்பான்னு ஹாரிக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் தான் ஹாரிக்கு புரியவே இல்லை. எப்படி க்ரீச்சர் அந்த ஐலாண்ட்லேருந்து தப்பிச்சு வந்துச்சு அப்படின்றது ஹாரிக்கு சுத்தமாக புரியலை. க்ரீச்சருக்கு ரொம்ப தண்ணி தேவைப்பட்டுச்சு. க்ரீச்சர் வேகமாக அந்த பாறையோட எஜ்ஜுக்கிட்ட போய் அந்த கருப்பு கலர் லேக்கில் இருந்து தண்ணி எடுத்து குடித்தேன். அதுக்கப்புறம் நிறைய கைகள், இறந்து போன கைகள்லாம் வேகமாக அந்த லேக்கிலேருந்து மேலே வந்து க்ரீச்சரை பிடிச்சி அந்த தண்ணிக்குள்ளே இழுத்துட்டு போக ஆரம்பிச்சிருச்சுங்க அப்படின்னு க்ரீச்சர் சொல்லிட்டு இருக்குமா. நீ எப்படி அங்கேருந்து வந்தப்போ அப்படின்னு ஹாரி ரொம்ப ஷாக் ஆகி கேட்டுட்ருப்பான். க்ரீச்சர் அதோட அசிங்கமான தலையை நிமித்தி ஹாரியை பார்க்கும். அதோட கண்ணு முழுக்க பயங்கரமாக செவந்து போயிருக்கும். இங்கே அசிங்கமான தலைன்னு நானாக சொல்லலைங்க, புக்கில் அப்படி தான் இருக்கும். எனக்கு ஒருத்தவங்களோட உருவத்தை வச்சு அவங்க அசிங்கம் அழகுன்னு சொல்ல எனக்கு விருப்பம் கிடையாது. ஆனால் புக்கில் க்ரீச்சர் ரைஸ்டு ஹிஸ் அக்லி ஹெட் அப்படின்னு தான் எழுதியிருப்பாங்க ஆத்தர். நான் அதை தான் அப்படியே நரேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ க்ரீச்சர் அதோட தலையை நிமித்தி ஹாரியை பார்க்குமா. அதோட கண்ணெல்லாம் பயங்கரமாக செவந்து போயிருக்கும். மாஸ்டர் ரெகுலர் க்ரீச்சர்கிட்ட திரும்ப வர சொன்னார் அப்படின்னு அது சொல்லும். எனக்கு தெரியுது, ஆனால் நீ எப்படி அந்த இன்ஃபெரிக்கிட்டேருந்து எஸ்கேப் ஆகி வந்த அப்படின்னு ஹாரி கேட்பானா. க்ரீச்சருக்கு ஹாரி பேசுகிறது புரியலையா என்னன்னு தெரியல. திரும்பவும் அது மாஸ்டர் ரெகுலர் க்ரீச்சரை திரும்ப வர சொன்னார் அப்படின்னு ரிப்பீட் பண்ணும். எனக்கு தெரியுது பட் அப்படின்னு ஹாரி கத்திட்டு இருப்பானா. வெல் ஆப்வியஸாக அதான் நடந்திருக்கும். உனக்கு புரியலையா ஹாரி, அது அங்கேருந்து டிஸப்பாரேட் பண்ணியிருக்கு அப்படின்னு ரான் சொல்லுவான். பட் அந்த குகைக்குள்ளே அப்பாரேட்டோ டிஸப்பாரேட்டோ பண்ண முடியாது அப்படின்னு ஹாரி சொல்லுவான். இல்லைனா டம்பிள்டோர் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பானா. எல்ஃப் மேஜிக்லாம் விசார்ட்ஸோட மேஜிக் மாதிரி கிடையாதுல அப்படின்னு ரான் சொல்லுவான். ஐ மீன் அவங்களால எங்கே வேணால் எப்போ வேணால் அப்பாரேட் அண்ட் டிஸப்பாரேட் பண்ணிக்க முடியும். அதனால தான் ஹாக்வர்ட்ஸில் நம்மளாலலாம் அப்பாரேட் அண்ட் டிஸப்பாரேட் பண்ண முடியாது, ஆனால் அவங்களால ஈஸியாக பண்ண முடியும் அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பான். இப்போது உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டவுட்டை நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தீங்க. நான் அப்போலாம் சொல்ல வேணான்னு தான் நினச்சேன். கடைசியாக நம்ம டெத்லி ஹாலோஸ் அதுவும் இந்த சாப்டர் வரும்போது நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சிருந்தேன். ஆனால் நிறைய பேர் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்தீங்களா, சரி சொல்லிடுவோம். கமெண்ட்ஸ்லேயே ரிப்ளை பண்ணியிருப்பேன் உங்களுக்கு. இந்த மாதிரி எல்ஃப் மேஜிக்லாம் வித்தியாசமாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது வந்து விசார்ட்ஸ் அண்ட் விச்சர்ஸோட மேஜிக் மாதிரி கிடையாது. அதனால தான் அவங்களால அப்பாரேட் அண்ட் டிஸப்பாரேட் பண்ணிக்க முடியுது ஹாக்வர்ட்ஸ் கிரவுண்ட்ஸ்குள்ளே அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஒரு வீடியோலையும் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா என்னென்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. பட் அதுக்கான ஆன்சர் இந்த புக்கில் தாங்க இருக்கும். இதுக்கு முன்னாடி இருக்கிற எந்த ஒரு புக்லேயுமே இதை பற்றி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. நிறையா பேருக்கு இந்த டவுட் முன்னாடியிலேருந்தே இருந்திருக்கும். ஏன்னா இப்போ டாபிலாம் பார்த்தீங்கன்னா மால்ஃபாய் மேனர்லேருந்து நேராக ஹாக்வர்ட்ஸ்க்கு அப்பாரேட் பண்ணி வந்திருக்கோம். ஹாரியை பார்க்க வரும்ல, ஹாரி அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருப்பான்ல, அவனோட கையில் இருக்கிற எலும்பெல்லாம் முத்துப்பல் சிரிப்பழகன் நம்ம ப்ரொஃபஸர் லாக்கட் ஹாரியோட அந்த எலும்பெல்லாம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி விட்ருவார்ல. அப்போ அவன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கும் போது டாபி அப்பாரேட் பண்ணி தான் வரும். எங்கள் மால்ஃபாய் மேனர்லேருந்து வந்திருக்கோம். அது மாதிரி நிறைய இங்கே ஹவுஸ் ஹெல்ப்ஸ் எல்லாருமே அப்பாரேட் அண்ட் டிஸப்பாரேட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அவங்க ஃபுல்லாக ஓடி ஓடி வேலை பார்த்துட்டே இருக்கணும். எல்லா இடத்துக்குமே அவங்களால நடந்துலாம் போயிட்டுருக்க முடியாது. ஸோ அவங்க ஹாக்வர்ட்ஸ்குள்ளேயே எல்லாரும் அப்பாரேட் தான் பண்ணிகிட்ருப்பாங்க. ஹாக்வர்ட்ஸை சுற்றி ப்ரொடெக்டிவ் சாம் போட்டிருப்பாங்க. எந்த ஒரு விசார்ட் அண்ட் விச்சர்ஸ்னாலையுமே அப்பாரேட் பண்ண முடியாது, டிஸப்பாரேட்டும் பண்ண முடியாது. ஆனால் மந்திரவாதிகளுக்கு போடுறாங்களோ ஒரு மந்திரம், அது எல்ஃப்ஸுக்கு எடுபடாது. அதனால தான் இவங்கனால அப்பாரேட் அண்ட் டிஸப்பாரேட் பண்ணிக்க முடியும். நவ் கம்மிங் பேக் டு த ஸ்டோரி. ரான் இந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பானா, எல்ஃப் மேஜிக் விசார்ட்ஸோட மேஜிக் மாதிரி இருக்காது. அதனால தான் நம்மளால ஹாக்வர்ட்ஸில் அப்பாரேட் அண்ட் டிஸப்பாரேட் பண்ண முடியல, ஆனால் அதுங்கனால பண்ண முடியும் அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பானா. அங்கே அப்படியே ஒரு அமைதி நிலவும். ஹாரி அதை டைஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ பேச ஆரம்பிப்பான். எப்படி வால்டமோர்ட் இவ்வளோ பெரிய மிஸ்டேக்கை பண்ணியிருப்பான் அப்படின்னு அவன் கேட்பானா. அவன் அதை பற்றி யோசிச்சுட்ருப்பான். அப்போ ஹெர்மாயினி பேச ஸ்டார்ட் பண்ணும். அதோட வாய்ஸே இப்போ ரொம்ப கோல்டாக இருக்கும். அஃப்கோர்ஸ் வால்டமோர்ட் ஹவுஸ் ஹெல்ப்ஸ் எல்லாம் பற்றி யோசிச்சிருக்கவே மாட்டான், சுத்தமாக நோட்டீஸே பண்ணியிருக்க மாட்டான். அவனும் அந்த பியூர் பிளட்ஸ் எப்படி இவங்களெல்லாம் அனிமல்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி தானே ட்ரீட் பண்ணியிருப்பான். அதனால தான் அவன்கிட்ட இல்லாத மேஜிக் இவங்ககிட்டலாம் இருக்கும்னு அவனுக்கு சுத்தமாக புலப்படவே இல்லை அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிட்டு இருக்கோம். ஹவுஸ் ஹெல்ப்ஸோட மிகப்பெரிய சட்டமே எங்கள் மாஸ்டர்ஸோட கட்டளை தான் அப்படின்னு க்ரீச்சர் சொல்லும். க்ரீச்சரை வீட்டுக்கு வர சொன்னாங்க, ஸோ க்ரீச்சர் வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு அது சொல்லுமா. வெல் உங்ககிட்ட என்ன சொன்னாங்களோ நீ அதை தான் பண்ணியிருக்க அப்படின்னு ஹெர்மாயினி கைண்டாக பேசும்.
நீ எந்த ஒரு ஆர்டர்ஸையும் டிசோபே பண்ணலை அப்படின்னு அதை சொல்லிட்டு இருக்குமா. க்ரீச்சர் இல்லைன்ற மாதிரி தலையாட்டிகிட்டு இருக்கும். வேகமாக முன்னாடியும் பின்னாடியும் ஆடிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கோம். ஸோ நீ திரும்ப இங்கே வந்தக்கப்புறம் என்ன நடந்துச்சு, ரெகுலஸ் கிட்ட அங்கே நடந்த விஷயங்களை நீ சொன்னக்கப்புறம் அவர் என்ன சொன்னார் அப்படின்னு ஹாரி கேட்பானா. மாஸ்டர் ரெகுலஸ் ரொம்பவே கவலைப்பட்டார், ரொம்ப ஒரீடாக இருந்தார் அப்படின்னு க்ரீச்சர் பேசவே முடியாமல் பேசிகிட்டு இருக்கோம். மாஸ்டர் ரெகுலஸ் க்ரீச்சரை மறைஞ்சே இருக்க சொன்னார், வீட்டை விட்டு எங்கேயும் வெளியில் போயிடாதன்னு சொன்னார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மாஸ்டர் ரெகுலஸ் ஒரு நாள் நைட்டு கபோர்டில் வந்து க்ரீச்சரை பார்த்தாரு. அண்ட் மாஸ்டர் ரெகுலஸ் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சாக இருந்தார். எப்போவும் இருந்த மாதிரி இல்லை, ஏதோ மைண்டில் டிஸ்டர்ப்டாக இருந்த மாதிரி இருந்தார். க்ரீச்சருக்கு அவரை பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு. அண்டு க்ரீச்சர்கிட்ட அந்த குகைக்கு அவரை கூட்டிகிட்டு போக சொன்னார். டார்க் லார்டு க்ரீச்சரை கூட்டிகிட்டு போன குகைக்கு அவரை கூட்டிகிட்டு போக சொன்னார். ஹாரிக்கு அங்கே என்ன நடந்திருக்குன்னு இப்போ நல்லா கிளியராக விஷுவலைஸ் பண்ண முடிஞ்சது. பயந்து போய் இருந்த வயசான இந்த எல்ஃபும் பார்க்குறதுக்கு ஒல்லியாக சீரியஸ் மாதிரியே இருந்த அவரோட தம்பி ரெகுலஸும் கடலை ஒட்டி இருக்கிற அந்த குகைக்கு கிளம்பி போயிருக்காங்க. க்ரீச்சருக்கு மாயாஜாலமாக க்ளோஸ் ஆகிருக்கிற அந்த என்ட்ரன்ஸை எப்படி ஓப்பன் பண்ணணுன்ற விஷயம் இப்போ தெரிஞ்சிருக்கும். அண்ட் அந்த போட் இருக்கும்லாங்க, அதையும் எப்படி ரைஸ் பண்ணணுன்ற விஷயமும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த தடவை க்ரீச்சர் அதோட பிலவ்டு ரெகுலர்ஸ் கூட சேர்ந்து அந்த போட்டில் அந்த பாறை இருக்கும்ல, நடுவில் அந்த லேக்குக்கு நடுவில் பாறை இருக்கும்ல, அங்கே போயிருக்குன்னு ஹாரினால் நல்லாவே விஷுவலைஸ் பண்ண முடிஞ்சுது. அண்ட் அந்த போர்ஷன் அவர் உன்னை குடிக்க வச்சாரா அப்படின்னு ஹாரி டிஸ்கஸ்ட் ஆகி கேட்பான். பட் க்ரீச்சர் இல்லைன்னு தலையாட்டிட்டு பயங்கரமாக அழுதுட்டு இருந்தது. ஹெர்மாயினி டக்குன்னு அதோட வாயில் அதோட 2 கையும் வச்சிரும். அதுக்கு ஏதோ அண்டர்ஸ்டாண்ட் ஆன மாதிரி நல்லாவே தெரிஞ்சுது. டார்க் லார்ட் அந்த பேசின்குள்ளே வச்ச லாக்கெட் மாதிரியே ஒரு லாக்கெட்டை மாஸ்டர் ரெகுலஸ் அவரோட பாக்கெட்குள்ளேருந்து வெளியில் எடுத்தார் அப்படின்னு க்ரீச்சர் சொல்லிட்டு இருக்குமா. அதோட கண்ணுலேருந்து தண்ணி தாரையாக கொட்டிக்கிட்டு இருக்கும். அண்ட் அந்த லாக்கெட்டை அவர் க்ரீச்சர்கிட்ட கொடுத்துட்டு இந்த பேசின் எம்டி ஆன உடனே இந்த லாக்கெட்டை அதுக்குள்ளே வச்சுட்டு அதுக்குள்ளே இருக்கிற லாக்கெட்டை வெளியில் எடுத்துட சொன்னார் அப்படின்னு அது சொல்லிவிட்டு பயங்கரமாக இப்போ கத்தி அழுக ஆரம்பிச்சிடும். ஹாரிக்கு அது கத்துல அது சொன்னதை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அது பயங்கரமாக கத்தி அழுதுட்ருக்கோம். அண்ட் அவரை விட்டுட்டு க்ரீச்சர் அவர் அங்கேருந்து கிளம்பி போக சொல்லி ஆர்டர் பண்ணிட்டாரு. க்ரீச்சர் அவர் வீட்டுக்கு போக சொல்லிட்டாரு. இதை பற்றி மிஸ்ட்ரஸ் கிட்ட எதையுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இங்கே நடந்த எதை பற்றியுமே அவர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அந்த லாக்கெட் அவர் டெஸ்ட்ராய் பண்ண சொன்னார். அண்ட் அந்த போர்ஷன் எல்லாத்தையுமே மாஸ்டர் குடிச்சிட்டாரு. க்ரீச்சர் என் கையில் இருந்த அந்த லாக்கெட்டை உள்ளுக்குள்ளே வச்சுட்டு அந்த பேசின்குள்ளே இருக்கிற லாக்கெட்டை வெளியில் எடுத்தேன். அண்ட் என்னோட மாஸ்டர் ரெகுலஸை அந்த தண்ணிக்குள்ளே அதுங்க இழுத்துட்டு போகிறத நான் பார்த்தேன். அண்ட் அப்படின்னு சொல்லிட்டு க்ரீச்சர் பயங்கரமாக அழுகுமா. ஓ க்ரீச்சர் அப்படின்னு ஹெர்மாயினி பயங்கரமாக கத்திட்டு அதுவும் இப்போ சரியாக அழுதுட்ருக்கோம். வேகமாக கீழே குனிஞ்சு அந்த எல்ஃப் பக்கத்தில் போய் க்ரீச்சரை கட்டிப்பிடிக்க ட்ரை பண்ணிகிட்ருக்குமா. பட் க்ரீச்சர் அங்கே கிரிஞ்சிங் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு சுத்தமாக ஹெர்மாயினி அப்படி வர்றது பிடிக்கவே இல்லை. இந்த மட் பிளட் க்ரீச்சரை வந்து டச் பண்ண வருது. நான் இதை அலோவ் பண்ணவே மாட்டேன், மிஸ்ட்ரஸ்க்கு தெரிஞ்சால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு க்ரீச்சர் சொல்லிட்டு இருக்குமா. நான் இப்போ கிரிஞ்சிங்னு சொன்னேன்ல, கிரிஞ்சிங் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு. கிரிஞ்சிங் பண்ணுறதுனா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல. ஹெர்மாயினி அப்படி பண்ண வரதை பார்த்து பயந்து போய் விலகி போயிட்டுருக்கோம் அங்கே க்ரீச்சர். அவளை மட் பிளட்னு கூப்பிடாத நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு ஹாரி கத்துவானா. பட் அதுக்குள்ளே அந்த எல்ஃப் அதை தன்னைத்தானே அங்கே பனிஷ் பண்ணிகிட்ருக்கோம். அங்கே கிரவுண்டில் விழுந்து அந்த ஃப்ளோரில் விழுந்து பயங்கரமாக இடிச்சுக்கிட்டு இருக்கும். அந்த ஃப்ளோரில் அதோட தலை இருக்கும்ல, அதோட தலையை வச்சு நல்லா முட்டிகிட்ருக்கோம். அவனை ஸ்டாப் பண்ணு அப்படின்னு ஹெர்மாயினி பயங்கரமாக அழுகும். உனக்கு இது புரியலையா? இது எவ்வளோ மோசமாக இருக்குன்னு உனக்கு புரியலையா? அவங்க எதெல்லாம் ஒபே பண்ணணும்னு உனக்கு புரியலையா அப்படின்னு ஹெர்மாயினி கத்திகிட்ருக்கோம். க்ரீச்சர் நிறுத்துன்னு சொன்னேன் அப்படின்னு ஹாரியும் பயங்கரமாக கத்துவான். அந்த எல்ஃப் அப்படியே அந்த ஃப்ளோரில் படுத்துரும். பயங்கரமாக அதுக்கு மூச்சு வாங்கிட்டு இருக்கும். பயங்கரமாக அதுக்கு உடம்பு முழுக்க சரியாக நடுங்கிக்கிட்டு இருக்கும். அது அந்த தரையில் மோதில் அதோட தலையில் பயங்கரமாக காயமே வந்துடும். அதோட கண்ணெல்லாம் பயங்கரமாக வீங்கி போய் அவ்வளோ ரெட் கலரில் இருக்கும். கண்ணு முகம் அதோட உடம்பு முழுக்க கண்ணீராக தான் இருக்கும். ஹாரிக்கு இது வரைக்கும் இந்தளவுக்கு ஒரு பாவமான விஷயத்த அவன் பார்த்ததே இல்லையேன்னு அவனுக்கு தோணும். ஸோ அந்த லாக்கெட்டை அடுத்து நீ வீட்டுக்கு கொண்டு வந்தியா அப்படின்னு ஹாரி கேட்பான். அவனுக்கு இப்போ இந்த ஃபுல் ஸ்டோரியை தெரிஞ்சுக்கணுன்னு ரொம்ப டிட்டர்மைண்டாக இருப்பான். அதை டெஸ்ட்ராய் பண்ண ட்ரை பண்ணியா அப்படின்னு ஹாரி கேட்பானா. க்ரீச்சர் என்ன பண்ணியும் அது ஒரு துளி கூட அசரவே இல்லை அப்படின்னு அந்த க்ரீச்சரை அழுதுகிட்டே சொல்லிகிட்ருக்கோம். க்ரீச்சர் எல்லாமே ட்ரை பண்ணேன், எனக்கு தெரிஞ்ச எல்லாமே நான் ட்ரை பண்ணேன்,
ஆனால் ஒன்றுமே நடக்கலை, எதுவுமே ஒர்க் ஆகலை. அது மேலே நிறைய பவர்ஃபுல்லான ஸ்பெல்ஸ் எல்லாம் போட்டிருந்துருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளே போயிட்டா அதை டெஸ்ட்ராய் பண்ணிட முடியும்னு க்ரீச்சருக்கு நல்லாவே தெரிஞ்சுது. ஆனால் அது ஓப்பனே ஆகலை. அதனால க்ரீச்சர் என்ன நானே பனிஷ் பண்ணிக்கிட்டேன். திரும்ப ட்ரை பண்ணுவேன், எதுவுமே ஆகாது, திரும்ப என்னை பனிஷ் பண்ணிப்பேன், திரும்ப ட்ரை பண்ணுவேன், திரும்ப என்னை பனிஷ் பண்ணிப்பேன். க்ரீச்சர் ஆர்டரை ஒபே பண்ணுறதில் தோத்துட்டேன். க்ரீச்சர்னால் அந்த லாக்கெட்டை டெஸ்ட்ராய் பண்ண முடியல. என்னோட மிஸ்ட்ரஸ் மகனை இழந்த துயரத்தில் ரொம்ப கோவமாக இருந்தாங்க. ஏன்னா மாஸ்டர் ரெகுலஸ் அப்படியே மறைஞ்சிட்டாரு. க்ரீச்சர்னால அங்கே என்ன நடந்துச்சுன்றத இங்கே வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட சொல்ல முடியல. ஏன்னா மாஸ்டர் அங்கே நடந்த எந்த விஷயத்தையுமே சொல்லக்கூடாதுன்னு எனக்கு தடை போட்டுட்டாரு. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே க்ரீச்சர் பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சு அது வாயிலிருந்து வார்த்தையே வெளியில் வராது. அங்கே பக்கத்தில் ஹெர்மாயினியும் பயங்கரமாக அழுதுட்ருக்கும். அதோட முகம் ஃபுல்லாக அதோட கண்ணீராக இருக்கும். பட் திரும்ப க்ரீச்சரை போய் டச் பண்ணுறதுக்கு அதுக்கு தைரியம் இல்லை. ஈவன் ரானுக்கே க்ரீச்சரை சுத்தமாக பிடிக்காது. ஆனால் அவனே க்ரீச்சர் அங்கே அழுதுட்டு இருக்கிறத பார்த்து ரொம்ப மனசு நொந்து போய் நின்றுட்டுருப்பான். என்னால் உன்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடியல க்ரீச்சர் அப்படின்னு ஹாரி இப்போ ஃபைனலாக பேசுவான். வால்டமோர்ட் உன்னை கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். வால்டமோர்ட்டை எப்படியாவது கீழே கொண்டு வந்துடணும்னு அந்த முயற்சியில் ரெகுலஸ் இறந்து போயிருக்காரு. அப்படி இருந்தும் நீ வால்டமோர்ட் கிட்ட போய் ரொம்ப சந்தோஷமாக சீரியஸ்க்கு துரோகம் பண்ணல. நீ அந்த நார்சிசா அண்ட் பெலாட்ரிக்ஸ் கிட்ட போய் வால்டமோர்ட்டுக்காக இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணியிருக்க. அதை ரொம்ப சந்தோஷமாக தானே பண்ண அப்படின்னு ஹாரி கேட்பானா. ஹாரி க்ரீச்சர் அந்த மாதிரி யோசிக்கவே இல்லை அப்படின்னு ஹெர்மாயினி அதோட அழுகையை கண்ணீரை தொடச்சிட்டே பேசிகிட்டு இருக்கோம். அவன் ஒரு அடிமை. ஹவுஸ் எல்ஃப்ஸை எப்போவுமே ரொம்ப மோசமாக கொடூரமாக தான் ட்ரீட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்குலாம் அது பழகி போயிடுச்சு. வால்டமோர்ட் க்ரீச்சருக்கு பண்ணது ஒரு நார்மலான காமனான விஷயம். மந்திரவாதிகளுக்குள்ளே நடக்கிற போர் பற்றி க்ரீச்சர் மாதிரி இருக்கிற எல்ஃபுக்கு என்ன தெரியும்? அவன்கிட்ட யார் கைண்டாக இருக்காங்களோ அவனுக்கு தான் அவன் விசுவாசமாக இருக்கான். மிஸ்ஸஸ் பிளாக் இவன்கிட்ட கைண்டாக இருந்திருப்பாங்க. ரெகுலர்ஸும் அப்படி தான் இருந்திருக்காரு. அதனால தான் அவன் வில்லிங்லி அவங்களுக்கெல்லாம் சேவை பண்ணியிருக்கான். அவங்க என்னெல்லாம் நம்புகிறாங்களோ அதையும் இவன் நம்பியிருக்கான். அவனோட பிலீஃபும் அதாக தான் இருந்திருக்கு. நீ இப்போ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியும் ஹாரி அப்படின்னு ஹெர்மாயினி விடாமல் பேசிகிட்டு இருக்கோம். ஏன்னா அதுக்கு ஹாரி எதிர்த்து பேச வருவான். ரெகுலஸ் அவரோட மனசை மாற்றிக்கிட்டாரு. ஆனால் அவர் அதை பற்றி எதையுமே க்ரீச்சர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணலை தானே. அண்ட் அது ஏன்னு எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இவங்க அந்த பழைய பியூர் பிளட் லைனை ஃபாலோ பண்ணாதான் க்ரீச்சரும் ரெகுலஸோட ஃபேமிலியும் சேஃபாக இருப்பாங்கன்னு அவர் நினச்சிருக்காரு. ரெகுலஸ் இவங்க எல்லாரையுமே பாதுகாப்பாக வைக்க ட்ரை பண்ணியிருக்காரு. இவங்கள ப்ரொடெக்ட் பண்ண அவர் ட்ரை பண்ணியிருக்காரு அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிட்டு இருக்குமா. ஆனால் சீரியஸ் அப்படின்னு ஹாரி வாயை திறப்பானா. சீரியஸ் க்ரீச்சர்கிட்ட ரொம்ப மோசமாக தான் ஹாரி நடந்துக்கிட்டாரு. அது உண்மைன்னு உனக்கு நல்லாவே தெரியும். பல வருஷமாக க்ரீச்சர் இந்த வீட்டில் தனியாக தான் இருந்திருக்கு. பல வருஷங்களுக்கு அப்புறம் சீரியஸ் இந்த வீட்டில் வந்து வாழ்ந்த போது க்ரீச்சர் அவரோட அன்புக்காக மட்டும்தான் ரொம்ப ஏங்கிருக்கு. எனக்கு நல்லா ஷோராக தெரியும் மிஸ் சிஸ்ஸியும் அந்த மிஸ் பெல்லாவும் க்ரீச்சர் அவங்கக்கிட்ட போன உடனே பர்ஃபெக்ட்லி லவ்லியாக நடந்திருப்பாங்க. அதனால தான் க்ரீச்சர் அவங்களுக்கு உதவி பண்ணியிருக்கு. அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கு. நான் நிறையா டைம் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். மந்திரவாதிகள் அவங்களோட ஹவுஸ் ஹெல்ப்ஸை எந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பரிசு தான் அவங்களுக்கு கிடைக்கும்னு அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிட்டு இருக்குமா. ஹாரினால இதுக்கு மேலே எதுவுமே பேச முடியாது. க்ரீச்சர் அங்கே ஃப்ளோரில் படுத்துட்டு பயங்கரமாக அழுதுட்டு இருக்கிறத ஹாரி பார்த்துட்டே இருப்பானா. இப்போ தான் அவனுக்கு டம்பிள்டோர் ஒரு விஷயம் என்கிட்ட சொல்லியிருப்பாரு. அது ஞாபகம் வரும். சீரியஸ் இறந்து போன கொஞ்சம் மணி நேரத்தில் அவர் டம்பிள்டோர் ஹாரிக்கிட்ட பேசுவார்ல, அப்போது இந்த விஷயத்த அவர் ஹாரிக்கிட்ட சொல்லியிருப்பாரு. மனுஷங்களுக்கு என்ன மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்குமோ அதே மாதிரி தான் க்ரீச்சருக்கும் இருக்கும்னு ஒரு தடவை கூட சீரியஸ் பார்த்ததில்லைன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரா. ஹாரிக்கு போது ஞாபகம் வரும். க்ரீச்சர் அப்படின்னு ஹாரி கூப்பிடுவான். ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழித்து கூப்பிடுவான். உனக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா நீ ஓகேவானதுக்கப்புறம் ப்ளீஸ் எந்திரிச்சு உட்காரு அப்படின்னு அவன் சொல்லுவானா. க்ரீச்சர் ஒரு செவரல் மினிட்ஸ் கழித்து எந்திரிச்சு உட்காரும். அதுக்கு விக்கல் வேற வந்துட்டுருக்கும். அமைதியாக உட்காருமா. எப்பவும் போல் அந்த முட்டியை பிடிச்சிட்டு உட்காந்துட்ருக்குமா. சின்ன குழந்தைங்க அந்த முட்டியில் அவங்களோட கண்களை துடைப்பாங்களே, முட்டியை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கும் போது அவங்க கண்ணை துடைப்பாங்களே, அதே மாதிரியே பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கோம். க்ரீச்சர் உன்கிட்ட நான் ஒரு விஷயம் கேட்க போகிறேன் அப்படின்னு ஹாரி கேட்பான். அவன் திரும்பி ஹெர்மாயினியை பார்ப்பான் அசிஸ்டன்ஸ்க்காக. அவனுக்கு இந்த ஆர்டரை கைண்டாக கொடுக்கணுன்னு தான் தோணுது. பட் அட் த சேம் டைம் என்ன தான் இருந்தாலும் இது ஒரு ஆர்டர் தானே, கட்டளை தானே. ஸோ அது இல்லைன்னு அவனால் ப்ரிட்டன் பண்ண முடியல. அதனால் அவன் ஹெர்மாயினியை திரும்பி பார்ப்பானா. ஹெர்மாயினி ஹாரியை பார்த்து என்கரேஜிங்காக ஸ்மைல் பண்ணும். ஸோ ஹாரி பேச ஆரம்பிப்பான். க்ரீச்சர் எனக்காக ப்ளீஸ் போய் மண்டங்கஸ் ஃப்ளெச்சரை கண்டுபிடி.
நம்ம அந்த லாக்கெட் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். மாஸ்டர் ரெகுலஸோட லாக்கெட் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். மாஸ்டர் ரெகுலர் ஸ்டார்ட் பண்ண அந்த வேலையை நம்ம முடிக்கணும். அவரோட இறப்பு வீணாக போயிடக்கூடாது. அவர் இதுக்காக தான் உயிரை விட்டார் அப்படின்னு ஹாரி சொல்வானா. க்ரீச்சர் அதோட முட்டியை இறக்கிட்டு ஹாரியை நிமிர்ந்து பார்க்கும். மண்டங்கஸ் ஃப்ளெச்சரை கண்டுபிடிக்கவா அப்படின்னு அது ஒரு மாதிரி திணறிட்டே பேசும். ஏன்னா நம்ம அழுதுகிட்டே பேசினா ஒரு மாதிரி வாய்ஸ் பிரேக் ஆகும்ல, அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கோம். ஆமாம், அவனை கண்டுபிடிச்சி இங்கே கிரிமால்டு பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு வா. உன்னால் அதை எங்களுக்காக பண்ண முடியுமா அப்படின்னு ஹாரி கேட்பானா. க்ரீச்சர் பண்ண முடியுன்ற மாதிரி தலையாட்டிட்டு எந்திரிச்சு இப்போ நிற்கும். ஹாரிக்கு இப்போ சடனாக ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும். ஹாக்ரிட் இவங்கிட்ட ஒரு பர்ஸ் கொடுத்துருப்பார்ல, அதுக்குள்ளே தானே அந்த ஃபேக்கான ஹார்க்ரக்ஸை வச்சுருப்பான். நம்ம ரெகுலர்ஸ் பிளாக்கோட அந்த லாக்கெட்டை வச்சுருப்பான். அதை அதுக்குள்ளேருந்து வெளியில் எடுப்பான். க்ரீச்சர், இதை நீ தான் வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி அந்த எல்ஃபோட கையை வாங்கி அந்த கைக்குள்ளே இந்த லாக்கெட்டை வைப்பான். இது ரெகுலர்ஸ்க்கு சொந்தமானது. இது உன்கிட்ட இருக்கணும்னு தான் அவர் விருப்பப்படுவார். நீ அவருக்காக பண்ண விஷயத்துக்காக டோக்கன் ஆஃப் கிராட்டிடியூடா இது உன்கிட்ட இருக்கணும்னு தான் அவர் விருப்பப்படுவார் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருக்கும் போதே மொத்தமாக முடிச்சிட்ட அப்படின்னு ரான் சொல்லுவான். ஏன்னா அந்த எல்ஃப் அந்த லாக்கெட்டை வாங்கிட்டு அப்படி கத்தி கத்தி கதறி கதறி அவ்வளோ துயரமாக அழுதுட்ருக்கோம். அப்படி ஒரு துயரத்தில் அழுதா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அது பயங்கரமாக அந்த கிரவுண்டில் விழுந்து அந்த ஃப்ளோரில் விழுந்து சரியாக அழுதுட்ருக்கோம். க்ரீச்சரை காம் டவுன் பண்ணுறதுக்கே 1/2 hourக்கு மேலே ஆயிரும். பிளாக் ஃபேமிலியோட ஹயர்லூம் இப்போ அதுக்கு சொந்தமானதுன்ற ஒரு இது வந்த உடனே அதனால என்ன பண்ணுறதுனே தெரியல. அதனால ப்ராப்பராக நிற்க கூட முடியல. அதோட மொட்டிலாம் அப்படியே வீக்கான மாதிரி ஆயிரும். ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ் அது இப்போ நடக்குமா, தென் இப்போ அது நார்மல் ஆகிட்டு அதோட கபோர்டுக்குள்ளே போகும். அந்த கிச்சனில் அதோட கபோர்டு இருக்கும்ல, அதுக்குள்ளே போகுமா. இவங்க 3 பேரும் அதை ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க. அந்த லாக்கெட்டை அங்கே இருக்கிற அந்த டர்ட்டியாக இருக்கிற பிளாங்கெட்ஸ்லாம் இருக்கும்ல, அதுக்குள்ளே ரொம்ப சேஃபாக வச்சுட்டு இவங்க 3 பேரையும் திரும்பி பார்க்குமா. இவங்க 3 பேரும் அஷூரன்ஸ் கொடுத்துருவாங்க. நீ இப்போ இங்கேருந்து போனக்கப்புறம் இந்த லாக்கெட்டுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறது தான் எங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி அப்படின்னு சொல்லிடுவாங்களா. தென் அது இவங்க 2 பேரையும் ஹாரியும் ரானையும் பார்த்து நல்லா டீப்பாக பவ் பண்ணிவிட்டு தென் ஹெர்மாயினியோட டைரக்ஷன் பார்த்து திரும்பி ஒரு மாதிரி லைட்டாக அசையுமா. ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக சல்யூட் பண்ணுறதுக்கு ஏதோ அட்டெம்ப்ட் பண்ணுது அப்படின்னு அதை பார்க்கும் போதே தெரிஞ்சுது. தென் ஒரு லவுடாக ஒரு கிராக் சத்தம் கேட்கும். அப்படியே அங்கேருந்து டிஸாப்பரேட் பண்ணி போயிடும். இதோட சாப்டர் 10 க்ரீச்சர்ஸ் டேல் முடிஞ்சிருச்சு. எவ்வளோ முக்கியமான கதை இது. ஆனால் இந்த புக்கை அவங்க 2 மூவியாக எடுத்துமே அவங்களால இந்த ஸ்டோரியை மூவியில் ஆட் பண்ணவே முடியல. இதே மாதிரியே நிறைய பல இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இந்த புக்கில் நம்ம பார்க்க போகிறோங்க. உங்களுக்கு இதிலையே தெரிஞ்சிருக்கும் ரெகுலர்ஸ் பிளாக் எவ்வளோ பாவம்னு. அவர் கிட்டத்தட்ட மால்ஃபாய் என்ன மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கானோ இப்போ அதே மாதிரி தான் அவர் அப்போ இருந்திருக்காரு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு சில பேரண்ட்ஸோட முட்டாள்தனத்தினால அவங்களோட கன்னிங்கான அந்த மைண்ட் செட்னால இந்த மாதிரி பசங்களோட வாழ்க்கையும் இப்படி வீணாக போயிடுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி வைங்க. உங்கள் எல்லாரையும் சாப்டர் 11 த பிரைவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை பை. டேல்ஸ் பை மினி.